ஒரு சிக்கன் கடை முன்னாடி லக்ஷ்மி அம்மாவுடைய 2 மருமகளும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன மருமக ஆதிரா, அக்கா, எப்படியோ இந்த மாசம் செலவெல்லாம் போக ஒரு 500 ரூபாவை மிச்சம் படுத்திட்டோம். இந்த காசுல சிக்கன் எடுத்து நல்ல ருசியா சமைச்சு சாப்பிடணும். ஆமா ஆதிரா, சிக்கன் சாப்பிட்டாதான் என் நாக்குக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு. சரி வா போய் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு பேசிட்டு கடைக்காரர்கிட்ட போய், அண்ணா 1 கிலோ சிக்கன் கொடுங்க. சிக்கன் எல்லாம் எப்பவோ வித்து போச்சுமா. என்னது, அதுக்குள்ள சிக்கன் எல்லாம் வித்துருச்சா? இன்னும் மத்தியானம் கூட ஆகலையே. அட, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நாளையில இருந்து சிக்கனுடைய விலை ஏறுது. 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாவா ஆக போகுது. அதனால எல்லோரும் இன்னைக்கே வந்து வாங்கிட்டும் போயிட்டாங்க. நீங்க தான் லேட்டு. ஐயோ அக்கா, என்ன இப்படி ஆயிடுச்சு? நம்மளே மாசத்துக்கு ஒருக்காதான் சிக்கன் சாப்பிட்றோம். செலவு எல்லாத்தையும் சிக்கனம் பண்ணினாதான் இந்த 500 ரூபாவே நமக்கு கிடைக்கும். இப்ப பார்த்தா சிக்கனுடைய விலை 1000 ரூபாவா ஆக போகுதான். அப்ப இனிமேல் நம்ம சிக்கனே சாப்பிட முடியாதா? அப்ப மீனாவும் சோகமா, சிக்கன் சாப்பிடாம நம்மனால இருக்க முடியாதே. இந்த கடையில 1 கிலோ சிக்கன் கூட இல்லையா, எல்லாமே காலி ஆயிடுச்சான் அப்படின்னு கடை முன்னாடி நின்னு பாவமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் புலம்புறத பார்த்த கடைக்காரர், ஏமா கொஞ்சம் நில்லுங்க. உங்க 2 பேத்தையும் பார்த்தாலும் பாவமா தான் தெரியுது. என் வீட்டுக்காக 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து 1 கிலோவை எடுத்துட்டு போங்க அப்படின்னு 1 கிலோ சிக்கனை கொடுத்தாரு. அத பார்த்த மீனாக்கும் ஆதிராவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். 2 பேரும் சிக்கனை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. போற வழியில ஆதிரா, அக்கா, நம்ம கையில இருக்கிற இந்த 1 கிலோ சிக்கன் 4-5 மாசம் வரைக்கும் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி வரணும்னா நம்ம சிக்கன் ஊறுகாய் தான் பண்ணணும். அதுதான் 4-5 மாசம் வரைக்கும் வரும். அக்கா, நம்ம ஏன் அது பண்ணக்கூடாது? நம்ம அத்தை தான் சிக்கன் ஊறுகாய் சூப்பரா பண்ணுவாங்களே. அத்தை கிட்ட இந்த 1 கிலோ சிக்கனை கொடுத்து ஊறுகாவை பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே வீட்டுக்கும் போனாங்க. வீட்டுக்கு போய் லக்ஷ்மி அம்மா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க. அத்தை, இந்த சிக்கன் 3 மாசத்துக்கு ஆகிற மாதிரி ருசியான சிக்கன் ஊறுகாய் பண்ணித்தாங்கத்த அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆதிரா, நான் உனக்கு பிடிச்ச மாதிரியே சிக்கன் ஊறுகாய் பண்ணித்தாரேன். அப்ப மீனாக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. ஆதிரா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்மள மாதிரி தானே சிக்கன் ரொம்ப பிடிச்சவங்க எல்லோரும் விலை அதிகமானனால சிக்கன் சாப்பிட முடியாம கஷ்டப்படுவாங்க. நம்ம ஏன் சிக்கன் ஊறுகாய் செஞ்சு விற்க கூடாது? இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம குடும்ப நிலைமை உனக்கு தெரியாதா? ரவி ஆட்டோ ஓட்டுறான், ரமேஷ் மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கறான். 2 பேருக்கும் பெருசா வருமானமே இல்ல. ஏதோ கிடைக்கிற காசு வச்சுதான் நம்ம பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல எங்க போய் வியாபாரம் பண்ண காசு இருக்கு? எனக்கு புரியுதத்த, இவ்வளவு கஷ்டத்துலயும் மாசம் ஒருக்காவது சிக்கன் வாங்க கஷ்டப்பட்டு காசு தரீங்க. ஆனா எனக்கு என்னமோ இந்த டைம்ல இத செஞ்சு வித்தா நமக்கு நல்லா லாபம் கிடைக்கும்னு தோணுது. ஆமா அத்தை, எனக்கும் அக்கா சொல்றதுதான் சரின்னு தோணுது. இந்த சிக்கன் ஊறுகாய செய்யறதுக்கு உங்களை மிஞ்சினவங்க இந்த ஊர்ல யாருமே இல்ல. கண்டிப்பா இந்த வியாபாரம் நமக்கு கை கொடுக்கும். 2 பேத்துக்கும் கூறு கெட்டு போச்சா? வியாபாரம் பண்ணணும்னா காசு வேணும். நம்ம கிட்ட எங்க இருக்குது காசு? அத்தை, நம்ம தான் மாசம் மாசம் உண்டியல்ல காசு போட்டுட்டு வரோம்ல, அதை எடுத்து வியாபாரத்தை தொடங்கலாம் அத்தை அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மியும் யோசிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ரவியும் ரமேஷும் உள்ள வராங்க. நடந்ததை எல்லாத்தையும் கேள்விப்பட்ட 2 பேரும் எல்லோரும் ஒரு மனதோட முடிவெடுத்து அந்த உண்டியலையும் உடைக்கிறாங்க. உண்டியல உடைச்சா அதுல 1500 ரூபாய் இருந்துச்சு. அத பார்த்த ஆதிரா, அட, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே காசு இருக்கு. இத வச்சு கண்டிப்பா நம்ம வியாபாரத்தை தொடங்கலாம். இங்க வாருங்கம்மா, 2 பேரும் ஏதோ நம்பிக்கையில சொல்றதுனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காசையும் இதுலதான் போட்டிருக்கோம். இதுல லாபம் வந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் முன்னேற முடியும். பாத்துக்கோங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா சிக்கன் ஊறுகாய பதமா செய்யறாங்க. ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது. எனக்கு கொஞ்சம் சாப்பிடறதுக்கு கொடுங்கத்த அப்படின்னு மீனாவும் ஆதிராவும் ஊறுகாய வாங்கி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை, உங்க ஊறுகாய் பிரமாதமா இருக்கு. கண்டிப்பா நம்ம பிசினஸ் டாப் டக்கர் தான். போதும் போதும், விட்டா 2 பேருமே சாப்பிட்டு தீத்துருவீங்க வாழ.
அப்புறம் எப்படி வியாபாரம் பண்றது? போய் எல்லாத்தையும் பாட்டில்ல போட்டு ரெடி பண்ணி வையுங்க. இப்ப சிக்கன் ஊறுகாய் எல்லாமே பாட்டில்ல போட்டு வியாபாரம் பண்ணவும் ரெடி ஆயிடுச்சு. அவங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்னதா ஸ்டால் மாதிரி போடுறாங்க. அப்ப ஆதிரா, வாங்கம்மா வாங்க, சிக்கன் விலை எவ்வளவு ஏறினாலும் நம்ம தினமும் சிக்கன் சாப்பிடலாம். காரம் சாரமா நல்ல சிக்கன் ஊறுகாய் அப்படின்னு விற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு பாட்டில் வாங்குங்க, தினமும் சிக்கன் சுவைய ரசிங்க, நல்ல காரசாரமான சிக்கன் ஊறுகாய். இப்படி 2 பேரும் கூவி கூவி விக்கிறாங்க. அத பார்த்த ஊர் மக்கள் எல்லாம், எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்கம்மா, பார்க்கவே நல்லா இருக்கே, எங்களுக்கும் ஒரு பாட்டில் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. வியாபாரமும் நல்லாவே நடந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த லக்ஷ்மி அம்மாவும், பரவாயில்லையே, நீங்க சொன்ன மாதிரியே வியாபாரம் நல்லா தான் போகுது. ஆமா அத்தை, நம்ம நினைச்சதை விட நல்லாவே போகுது. அப்ப லக்ஷ்மி அம்மா, இன்னும் 2 பாட்டில் தான் இருக்கு, இதுவும் வாங்கிட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருந்த 1 கிலோ சிக்கனும் காலி. ஆமா, அடுத்தது என்ன பண்றது? அத்தை, அதுதான் நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கே, அதுல இருந்து மறுபடியும் சிக்கன் வாங்கலாம். ஆனா இந்த முறை 2 கிலோ சிக்கன் வாங்குறாங்க. ஊறுகாய் பண்ணி பாட்டில்ல போட்டு மீண்டும் ஆதிராவும் மீனாவும் கூவி கூவி விற்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் கூவி வித்தாலும் இந்த முறை அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெருசா வியாபாரமே ஆகல. என்னக்கா இது, இந்த முறை யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பின்ன என்ன ஆதிரா, நம்ம கொஞ்சம் கூட யோசனை இல்லாம 2 கிலோ சிக்கனை வாங்கி திருப்பியும் ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் ஊறுகாய் 3 மாசத்துக்கு கெட்டு போகாது. வாங்கிட்டு போனவங்க எல்லாம் இனி 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வருவாங்க. நம்ம ஏற்கனவே ஊர்ல இருக்கிற பாதி பேத்துக்கு வித்துட்டோம். இப்ப இத யாரு வாங்குவாங்க அப்படின்னு எல்லோரும் கவலையா இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ரவி ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரான். அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, என்ன ரவி, ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? உள்ள வந்த ரவியும், அம்மா, இன்னைக்கு எல்லாமே வெளியூர் சவாரி, அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. அத்தை, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன மீனா? நம்ம ஏற்கனவே உள்ளூர்ல இருக்கிற எல்லோருக்கும் ஊறுகாய வித்துட்டோம். இனிமேல் நம்ம வெளியூர்ல இருக்கிறவங்க கிட்டதான் இந்த ஊறுகாய விக்கணும். நம்ம ஏன் ரவியோட ஆட்டோல வர கஸ்டமர் கிட்டையும் ரமேஷோட மெக்கானிக் ஷாப்ல வர கஸ்டமர் கிட்டையும் இந்த வியாபாரத்தை பண்ணக்கூடாது? அத கேட்ட ரவியும் ரமேஷும், நீ சொல்றது சரிதான் மீனா, நான் என் கஸ்டமர் கிட்ட இத பத்தி கண்டிப்பா சொல்றேன். ஆமா அண்ணி, நானும் என்னோட கடைக்கு வர எல்லோர்கிட்டையும் இத விற்க முயற்சி பண்றேன் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆளாளுக்கு 2 பாட்டில எடுத்துட்டு போறாங்க. ரமேஷ் மெக்கானிக் ஷாப்ல கஸ்டமர் கிட்ட, சார், இது எங்க வீட்லயே செஞ்ச சிக்கன் ஊறுகாய், ருசியா அருமையா இருக்கும். ஒரு தடவை வாங்கினீங்கன்னா 3 மாசத்துக்கு வரும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சார். அப்ப கஸ்டமரும், சரி ரமேஷ், எத்தனை வருஷமா உனக்கு தெரியும், நீயே சொல்றேனா நல்லாதான் இருக்கும், சரி எனக்கு ஒரு பாட்டில் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டும் போறாங்க. இந்த பக்கம் ரவியும் அவனோட கஸ்டமர் கிட்ட இதை விக்கிறான். இதனால அவங்க வியாபாரமும் கொஞ்சம் நடக்குது. அப்ப ஆதிரா, அக்கா, நம்ம என்னதான் ரவி ரமேஷ் கிட்ட கொடுத்து வித்தாலும் இனி 1.5 கிலோ சிக்கன் ஊறுகாய் அப்படியே இருக்கு. இதை என்னதான்க்கா பண்றது? நீ சொல்றதும் சரிதான் ஆதிரா, லாபம் வரும்னு சொல்லிதான் இந்த முறை 2 கிலோ சிக்கனை வாங்கினோம். இது மட்டும் விக்கலைனா நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கே போயிருவோம். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? அப்போ இதையெல்லாம் கேட்ட மீனாவும், அத்தை, நிறைய பேருக்கு சிக்கன் ஊறுகாய் எப்படி இருக்கும் தெரியல, அதனால தான் வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஃப்ரீயா சாம்பிளுக்கு கொடுக்கலாம். அக்கா, எல்லோரும் ஃப்ரீயா தராங்கன்னு சொல்லி ஓசிலேயே வந்து சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா நம்ம என்ன பண்றது? இல்ல ஆதிரா, சில பேர் தான் அப்படி இருப்பாங்க. ஆனா இன்னும் சில பேரு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குவாங்க. ஒரு முறை முயற்சி தான் பண்ணி பாப்போமே அப்படின்னு அவங்க வீட்டு பக்கம் வரவங்க எல்லோருக்கும் ஃப்ரீயா சாம்பிள் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்தாங்கக்கா, நீங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பிடிச்சா மட்டும் வாங்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்க வாங்கிட்டு போனா 3 மாசம் வரைக்கும் டெய்லியும் சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்த சில பேர் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டும் பாக்குறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு உங்களோட ஊறுகாய், நிஜமாலுமே 3 மாசம் வரைக்கும் வருமா? உங்களை நம்பி வாங்கலாமா? ஆமாங்க, இது
வீட்டு கைப்பக்குவத்துல செய்தது. கண்டிப்பா 3 மாசம் வரைக்கும் கெட்டும் போகாது, ருசியும் மாறாது. நீங்க நம்பி வாங்கலாம். இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா? ஓபன் பண்ணாத வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே கூட்டமும் அதிகமாகுது. ஏமா, இந்த ஊறுகாய ஃப்ரெஷ்ஷான சிக்கன்ல தானே பண்ணிருக்கீங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லோருமே சாப்பிடலாமா? ஆமாங்க, ஃப்ரெஷ்ஷான சிக்கனை தான் பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க நல்லா தரமான சுத்தமான எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதனால தாராளமா எல்லோருமே சாப்பிடலாம். ஆனா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். இத நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. மீனாவுடைய அந்த நம்பிக்கையான வார்த்தைக்காகவே அங்கிருந்த நிறைய பேர் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ சாம்பிள் தானேன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலான்னு நிறைய பேர் கடைக்கும் வராங்க. அதனால கொஞ்ச நாள்லயே அவங்க கடையும் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்ததை விடவே நல்ல வியாபாரமும் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் பிசினஸவே அவங்க குடும்ப தொழிலா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குடும்பமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கஷ்டம் என்பது நம்மள தடுக்க வருவதில்ல, நம்மள அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல வரும் ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு கஷ்டத்துக்குள்ளயும் ஒரு வாய்ப்பு மறைந்திருக்கும். அதை கண்டுபிடிச்சு பயன்படுத்தினவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. பொசுங்கி போன ஒரு ஓட்டு சிலைய கையில வச்சுட்டு மீனா கத்திக்கிட்டு இருந்தா. ரவி, எங்க இருக்கீங்க? சத்தத்தை கேட்ட லக்ஷ்மி அம்மா, ரவி, சண்முகம்னு 3 பேரும் வெளியே வராங்க. என்னாச்சு மீனா, ஏன் இப்படி கத்துற? இங்க பாருங்க, இது என்னோட காஸ்ட்லியான சேலை. இவங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இவங்கள நம்பி ஒரு வேலை கொடுக்க முடியல. எதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நாம தனியா போகலான்னு. நீங்க தான் வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, ஒரு வேலைய கூட உருப்படியா பண்ண மாட்டேங்கிறாங்க. அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, தெரியாம பண்ணிட்டேன். எப்ப பாரு உங்களுக்கு இதே வேலைதான். ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியது. இனிமேல் இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு உள்ள போனா. அப்ப ரவி, என்னம்மா இது, கொஞ்சம் கவனமா பண்ணிருக்கலாம்ல. சரி, இனிமேல் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் உள்ள போனா. கொஞ்ச நேரத்திலேயே லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட போய், இந்தாமா லஞ்ச் பாக்ஸ், உனக்கு பிடிச்சத பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அத பார்த்த மீனா, எனக்கு பிடிச்சதா பண்ணிருக்கீங்க? இல்ல காலையில நான் திட்டினத மனசுல வச்சுட்டு விஷம் ஏதாவது கலந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது, ஐயோ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற, நல்லாதாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ உள்ள வந்த ரவியும், இந்தாப்பா ரவி, உனக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் கொடுத்தாங்க. அப்ப மீனா, இங்க பாருங்க, நான் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கணும். துணியெல்லாம் துவைக்கணும். அது மட்டும் இல்லாம தரையெல்லாம் பாருங்க எவ்வளவு பிசு பிசுப்பா இருக்கு. எல்லாத்தையும் மாப்பு போட்டு சுத்தமா தொடச்சு வைங்க, புரியுதா? சரிம்மா, நீ வரதுக்குள்ள நான் எல்லாத்தையும் தொடச்சு சுத்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு லக்ஷ்மி அம்மா மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. சண்முகத்துக்கு கூட எந்த வேலையுமே வாங்கல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்தாங்க. அப்போ அத பார்த்த சண்முகம், லக்ஷ்மி, பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு அப்பவே சொன்னேன். இதுவே நமக்கு ஏத்த மாதிரி பொண்ணா இருந்திருந்தானா இந்த நேரத்துல அவளே எல்லா வேலையும் செஞ்சிருப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. அட நீங்க வேற, நம்ம எப்படி இருந்தா என்னங்க? நம்ம பையனை பாருங்க, சொகுசா கார்ல போறான். அது மட்டும் இல்லாம மீனா வச்சிருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில நம்ம பையனும் ஸ்பெஷல் டாக்டரு. இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பொண்ணா கட்டி வச்சிருந்தா வந்திருக்குமா அப்படின்னு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. லக்ஷ்மி அம்மா நைட்டுக்கும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா வந்தாங்க. அப்ப சண்முகத்துக்கிட்ட, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. மீனாவும் ரவியும் வந்து சாப்பிட்டாங்கன்னா போதும். சரிங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க. இப்படியே அவங்களுடைய எல்லா நாளும் போகுது. ஒரு நாள் காலையில மீனாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அத பார்த்த மீனா ஓடி போய், அம்மா வந்துட்டீங்களா?
ஆமா, எப்படி இருந்துச்சு உங்களுடைய சுற்றுலா பயணமெல்லாம்? எல்லாம் வசதியா இருந்துச்சா அப்படின்னு மீனா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ஒரே ஒரு காஃபி எடுத்துட்டு வந்தாங்க. அத பார்த்த மீனா, என்ன ஒரே ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரீங்க? எங்க அம்மா வந்திருக்கிறது தெரியலையா? போய் இன்னொரு கப் காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதிகாரமா சொன்னா. அப்ப லக்ஷ்மி அம்மா கொஞ்ச நேரத்திலேயே 2 கப்பு காஃபி எடுத்துட்டு வந்து தராங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா மீனாவுடைய அம்மாவை பார்த்து, சமந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா? ஆமா, பிரயாணமெல்லாம் சௌரியமா இருந்துச்சா? அப்போ மீனாவுடைய அம்மா லக்ஷ்மிய இலக்காரமா பார்த்து, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என் பொண்ணு தான் எனக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலே. எல்லாமே சொகுசாதான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் சூப்பராவும் இருந்துச்சு அப்படின்னு அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசுனாங்க. அம்மா, இன்னும் 2 நாள்ல இன்னொரு ட்ரிப்பு போறீங்களா? நான் வேணா அதுக்கு ஏற்பாடு பண்ணவா அப்படின்னு கேக்கும்போது அப்ப மீனாவுடைய அம்மா, அம்மா நான் ஒரு கோவில் சொன்னனே, அந்த கோவிலுக்கும் போயிட்டு வரீங்களா? நான் வேணா உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட மீனாவுடைய அம்மா, அட, அந்த கோவிலா? கடைசி காலத்துல பார்க்க வேண்டிய கோவில் தான் மீனா. நான் போற மீனா, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்லு. அப்போ அவங்க லக்ஷ்மி அம்மாவை பார்த்து, ஆமா சமந்தி அம்மா, நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அட, நீங்க எல்லாம் எப்படி போயிருப்பீங்க? உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்கா என்ன அப்படின்னு மட்டம் தட்டி பேசினாங்க. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா ரொம்ப கவலையோட என்ன பேசுறதுன்னு தெரியாம சண்முகத்துக்கிட்ட வந்து நின்னாங்க. இந்த பக்கம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சண்முகமும், சும்மாவா சொன்னாங்க, தென்னைய பெத்தா இளநீரு, புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு? ஒரே பையன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தனோம். இப்ப பாத்தியா அவனால நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த போது இந்த பக்கம் மீனாவுடைய அம்மாவும் கிளம்பி போனாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த மீனா அவங்க கிட்ட போய், என்ன எங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தனியா நின்னு 2 பேரும் புரளி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நைட்டுக்கு என்ன சமைக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க பேசுறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உங்களுக்கு எங்க அம்மாவை பார்த்து பொறாம. அவங்க வயசான காலத்துல எல்லா ஊருக்கும் சுத்திட்டு வராங்களேன்னு, நம்ம இப்படி வேலைக்காரங்க மாதிரி இருக்கிறோமேன்னு உங்களுக்கு பொறாம. எங்க அம்மா எனக்கு நிறைய சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க உங்க பையனுக்கு என்ன சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? தேவையில்லாம புரளி பேசாம போய் வேலைய பாருங்க அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போனான். அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு ஒரு போஸ்ட்மேன் வந்தாரு. யாருமா இங்க லக்ஷ்மி, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா உள்ள இருந்து வந்தாங்க. நான் தாங்க லக்ஷ்மி. இந்தாங்கம்மா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அங்க வந்த மீனா, உங்களுக்கெல்லாம் யாரு லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு லெட்டரை புடுங்கி படிச்சா. அப்போ லக்ஷ்மி அம்மா, என்னம்மா கடிதாசி அது? யாருகிட்ட இருந்து வந்திருக்கு? அதுவா, உங்களுக்குன்ட்டு ஒரு ஓட்ட வீடு வச்சிருக்கீங்களே, அது ஏலத்துக்கு போகுதான். போகட்டும் போகட்டும், நல்லா போகட்டும். அப்போ அதை கேட்ட சண்முகமோ, என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுவா, அந்த ஓட்டு வீட்டு மேல நீங்க 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அதை திருப்பி கட்டாதனால இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஏலத்துக்கு போகுதாம். உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா கட்டுங்க. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்த பத்தி எக்காரணத்தை கொண்டும் ரவி கிட்ட சொல்லவே கூடாது, புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். அப்போ சண்முகமும் லக்ஷ்மி அம்மாவும் வீட்டு பின்னாடி நின்னு இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இப்போ ஏலத்துக்கு போக போகுது. 2 பேரும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமா வந்த ரவி, என்னாச்சுமா, ஏன் 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது சண்முகமும் மனசு கேட்காம, எப்பா ரவி, நம்மளுடைய வீடு ஏலத்துக்கு போயிடுச்சு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த வீடு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட ரவிக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னப்பா சொல்றீங்க, எத்தனை நாளைக்குள்ள பணம் கட்டணுமா? இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட மீனா, நல்லா இருக்கு ரவி, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை நம்பி என்னோட ஹாஸ்பிடல்ல கொடுத்தா இப்படித்தான் உங்க அம்மா அப்பா கேக்கும் போதெல்லாம் காசை எடுத்து கொடுக்கறீங்களா அப்படின்னு கோவமா கேக்குறா. இப்பத்தானே உங்க 2 பேத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போன, அந்த ஓட்டு வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் அதிகம்னு.
இப்படித்தான் உங்க பையன்கிட்ட அழுது நாடகம் போட்டு காசு வாங்கிட்டு இருக்கீங்களா? நீங்க தேவையில்லாம கடன் வாங்கினதுக்கு நான் கட்டணுமா? என்ன ரவி இதெல்லாம் அப்படின்னு அவங்க 2 பேத்துக்குள்ளேயே சண்டை வருது. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, வீடு தானமா போயிட்டு போகுது அப்படின்னு பேசி சண்டைய சமாதானமும் படுத்தி வச்சாங்க. இந்த பக்கம் ரவி மனசுக்குள்ள, என்கிட்ட 10 லட்சம் இல்ல, மீனா கிட்ட கேட்டாலும் தரமாட்டான். நான் பிறந்து வளர்ந்த வீடு இப்ப ஏலத்துக்கு போக போகுது. எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை கைதியா வருத்தப்பட்டுட்டு இருந்தா. மறுநாள் காலையில லக்ஷ்மி அம்மா சண்முகத்துக்கிட்ட, ஏங்க, என்னால அந்த வீட்டை அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க முடியாது. பக்கத்துல நிறைய பணக்கார வீடு இருக்கு. அவங்க எல்லோரு வீட்டுக்கும் வேலைக்காரியா வீட்டு வேலை பார்க்க போறேன். அவங்க கிட்ட காசு கேட்டா வேலை செய்யறதுனால கொஞ்சமாவது நம்பி தருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரு வீட்டுக்கும் போய் பல வேலைகளை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கடனும் கேக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் முயற்சி செய்யறாங்க. ஒரு மாசமும் முடியுது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா சண்முகத்துக்கிட்ட வந்து, ஏங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டும் என்னால அந்த காசை சேர்க்க முடியல. கடைசியில நம்ம வீடு நம்ம கைய விட்டு போயிடுச்சு அப்படின்னு 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப கோவமா ரவிய கூட்டிட்டு வந்த மீனா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்கனால என்னுடைய மான மரியாதை எல்லாமே போச்சு. எனக்கு தெரியாம எல்லோர் வீட்டுக்கும் போய் 1 மாசமா வேலைக்காரிய வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட போய் கடனும் கேட்டிருக்கீங்க. நீங்க பண்ணின வேலையால எல்லோரும் என்கிட்ட வந்து, ஓ மாமியார் வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட தான் இவ்வளவு காசு இருக்கும்போது ஏன் அவங்க வந்து என்கிட்ட கடன் கேக்குறாங்கன்னு நீ அவ்வளவு அடிமையா நடத்துறியான்னு இப்படி இப்படின்னு என்னை கேவலப்படுத்தி பேசுறாங்க. இது எல்லாம் தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. இப்ப நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல அப்படின்னு கத்திட்டு இருந்தா. அப்ப ரவியும், என்னம்மா இப்படி பண்ணிருக்கீங்க? உங்களால எங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? எல்லோரும் கேவலமா சிரிக்கிறாங்கம்மா. அப்ப மீனா, நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? வீட்ல இருக்கிற வேலைய மட்டும் பாருங்கன்னு சொன்னா எல்லோர் வீட்டுக்கும் போய் வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு தான் எங்களுக்கு இப்படி தொல்லை கொடுக்கறீங்கன்னே தெரியல. உங்களால எங்களுக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு அழுது நாடகமும் போட்டா. அப்ப சண்முகம், நாங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். அப்புறம் நாங்க தேவையில்லாம வீட்டை அடமானமா வச்சு கடன் வாங்கல. உன் புருஷனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு வாங்கின கடன் தான் அது. அது எங்களுடைய கடமை. எங்க கடமைய நாங்க சரியா செஞ்சுட்டோம். இனிமேல் யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம், வா லக்ஷ்மி போகலாம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவை கூட்டிட்டு அனாதை ஆசிரமத்துக்கு வாழவும் கிளம்பிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த ரவிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவனால மீனாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. எல்லாருக்கும் வணக்கம். எப்பொழுதுமே நம்மளுடைய கதை முடிஞ்சுன்னு ஒரு நீதி இருக்கும். ஆனா இந்த கதையில நேர்களான உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரவி இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ரவி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஸ்டோரியில உங்களை பாக்குறேன்.